ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாட்டோ சிமுலேட்டர். ஓகேங்களா, இந்த கேம் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, ரோடாகிக்கிட்டு இருக்கு. 40, 150, ஓகே 60, 70, 82, ஓகே 90. ஓகே கைஸ், லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இல்லை ஒரு இது இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இருங்க காமிக்கலாம். ஓகேங்களா, இதை இப்படி எடுங்களேன். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் போய் இப்படி போங்களேன். போயிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ என் சேனலே வரும் பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா இதான் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணால் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். ஓகேங்களா, அது லோட் ஆகும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுங்களேன். நீங்கள் ஒரு அதிர்ச்சியை பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இப்போ நான் போட்ட வீடியோ வருது பார்த்தீங்களா. இப்போ நான் சவுண்ட் வைக்கிறேன், ஃபுல் சவுண்டில் வரும் பாருங்கள். பைக் டிரைவிங் 3D. ஓகேங்களா, இந்த கேம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, எப்படி கைஸ் இருந்துச்சு? ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமில் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஏதாவது ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓகே இது நல்லா இல்லை. ஓகேங்களா, ஓகே ஷர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஷர்ட் வைக்கலாம்? சரி, செகண்டாக இருக்கிற ஷர்ட்டே வைப்போம். செகண்டாக இருக்கிற ஷர்ட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோமா. ஓகே கைஸ், போடலையா அது? ஓகேங்களா, ஓகே இதுவே போட்டுமா, தான் நல்லா இருக்குது. ஓகேங்களா, ஓகே நம்ம இப்போ போவோம். ஓகே, ஸ்ட்ரைங் இந்த ரெயின். ஃபஸ்ட்டு டிவி ஆஃப் பண்ணுவோம்டா, இல்லைனா கரண்ட் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே நம்ம இப்போ வெளியே போய் இந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா, ஓகே நம்ம போய் சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோமா. ஸ்டைலாக தான் உட்காடுறோம். ஓகேங்களா, ஓகே இதை எப்படி உடச்சிட்டாங்கடா, நாங்கள்லாம் போவோம். ஓகேங்களா, ஓகே நம்ம போவோம். ஓகே, இந்த கேமில் மேப் கைஸ், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கார் ஷோரூமை காமிக்கிறேன். கார் ஷோரூம் கிட்டக்க தான், அதனால் அங்கேயே நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஓகே இப்படி வா, திருப்பி ஸ்வைங். அங்கிட்டு போதா, நான் இப்படி திரும்பிட்டு போங்க கைஸ். ஓகேங்களா, ஓகே வாங்க திரும்பிடலாம். ஓகே அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்வைங்குன்னு போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார் ஷோரூமை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷெட் இங்கே தான் இருக்கும் பக்கத்தில், அதையும் காமிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே இந்த காரை நீங்கள் இந்த இதில் இருக்கிற கார்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் கூட ஒரு கோல்டு பைக் சூஸ் பண்ணல, அது கூட வந்திருக்கும். ஓகேங்களா, இருங்க அதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கார் ஷோரூம். இருங்க நான் உள்ளேயே போய் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஓகே நம்ம உள்ளேயே போய் காமிச்சிடுறோம். ஓகேங்களா, ஓகே உள்ளே போய் காமிச்சிடலாம். ஓகே நம்ம இப்போ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பின்னாடி வந்துடும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கோல்டு பைக் சூஸ் பண்ணல, அது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஓகே இங்கே இருக்குது. இது நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆயிடும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்படி ஒரு வழி போகும். இப்படி போனீங்கன்னா நான் அதை பர்ச்சேஸ் பண்ணல, பக்கா தெரியல கைஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், வந்துச்சு வரணும். தெரியலாச்சுன்னா பக்கு, ஆனால் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, எனக்கு வரல, இப்போ பக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே நம்ம இப்போ டைரெக்டாக கார் ஷெட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, கார் ஷெட்டுன்னு சொல்கிறேன், மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் இப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக போங்க. ஓகேங்களா, ஓகே நான் இப்போ அங்கே எதுக்கு போகிறேன்னு வச்சிங்கன்னா, இன்ஸ்டால் நைட்ரோஜன் அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு நைட்ரோஜன் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் கூட ஆகாது கைஸ் அங்கே போகிறதுக்கு. ஓகேங்களா, ஓகே ஸ்வைங்கன்னு போகணும் கைஸ். ஓகேங்களா, நீங்கள் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நான் அப்படியே காமிக்கிற இடத்துல தான் நீங்கள் நிறுத்தணும், ஏன்னா அதான் மெக்கானிக் ஷெட்டு. ஓகேங்களா, ஓகே யார் யாருக்கெல்லாம் மெக்கானிக் ஷெட்டுக்கு போகணுமோ இந்த கேமில் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் போகணுமோ இப்படி தான் போகணும். சொல்ல மறந்துட்டேன், ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னா கொஞ்சம் காப்பிரைட்லாம் அதிகமாக வருது கைஸ் வீடியோவுக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் தம்ப்நெயில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, உட்காந்து தம்ப்நெயிலு அதுக்கப்புறம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இன்ட்ரோவில் இருக்கிற மியூசிக் தான் பிரச்சனை. ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ காப்பிரைட்டு நான் இன்ட்ரோவில் இது பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே
நான் அந்த ராயல்னு பிரித்து பாருங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச கலரே வைப்போம், ஸ்கை ப்ளூ. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பிரேக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக போடுவோம். ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டால் நைட்ரோஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்மோக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் அது என்ன ஸ்கை ப்ளூ. ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் கலர் என்ன வைக்கலாம்? கிளாஸ் கலர்லாம் எதுக்குடா? ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ வீல் இதை மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? வீல் எந்த வீல் வைக்கலாம்? சரி, இந்த வீலே வைப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தரமாக இருக்கா? ஓகேங்களா? ஓகே, இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அது நைட்ரோஜன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு தான். அதுதான் நம்ம இப்படி போட்டு வச்சுருக்காங்க கேமில் நைட்ரோஜன்ட்டு. ஆனால் நைட்ரோஜன்னாலும் பூஸ்ட்டு தான், பூஸ்ட்னாலும் நைட்ரோஜன் தான். ஓகேங்களா? ஓகே, குழப்பது இல்லை, அப்படி தான் எனக்கும் குழப்பம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஸ்வங்குன்னு போக ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்வங்குன்னு போக ஆரம்பிப்போம். அடுத்து நம்ம எங்கே போகலாம் தெரிலையே. ஓகே, ரிமூவ் மார்க்கர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? இல்லை அங்கே இங்கே போன்னு சொல்லிட்டு இன்சை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இங்கே நல்லாயிருக்கும், அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நேராக ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போவோமா? அதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே. சரி விடுங்க, போய் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோ தூரம் போக முடியுமோன்னு தெரில, இருந்தாலும் கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே. ஓகேங்களா? இந்த கேமில் இருக்கிற சீட் கோடை போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம்ல, சீட் கோடை போட மறந்துட்டேன்ல. ஓகேங்களா? நீங்கள் அப்படி சொல்கிறது எனக்கு புரியுது. ஓகேங்களா? ஓகே, பூஸ்ட்டு கொடுத்து போயிடலான்னு பார்த்தேன், வரலையே. இப்போ பாருங்கள், ஸ்வைங், அவ்வளோதான். ஏற்றிடு. அப்பாடா, ஏற்றியாச்சு. ஓகேங்களா? ஓகே, எந்த இடத்துல அடா பாவி, அங்கேயே டேனிங் இருக்குது. அங்கே பாருங்களேன், இது காமிக்கிறேன் ஒழுங்கா. அங்கேயே டேனிங் இருக்குது. ஓ, கிட்டா போய் காமிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேயே டேனிங் இருக்குது. நான் இங்கேருந்தே கொஞ்சம் தூரம் வந்து திரும்பி இருக்கலாம், தேவையில்லாமல் ஏற்றி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து சீட் கோடை போட ஆரம்பிப்போம். ஓகே, நீங்கள் சீட் கோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹாட்ஸ்டாக் போட்டுருங்க, இல்லைனா உங்களுக்கு சீட் கோடு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஃபோன் காலை ஓப்பன் பண்ணி ஹாட்ஸ்டாக் போட்டு 00201 202 சரி விடுங்க, 201 போட்டுவோம். 202ன்னு போட்டிங்கன்னா இந்த பைக் வந்துடும். அதுவே நீங்கள் 201 அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் வந்துடும். அதுவே நீங்கள் 203 அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்துடும். அதுவே நீங்கள் 204 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பைக் வந்துடும். அதுவே நீங்கள் 205 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பைக் வந்துடும். ஓகேங்களா? 206 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவா போட்டேன், ராங் சீட் கோடு. ஓகேங்களா? ஹாட்ஸ்டாக் போட மாட்டேங்கிறேன், அதே மாதிரி தான் நீங்களும் ஹாட்ஸ்டாக் போடலன்னா உங்களுக்கு சீட் கோடு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? என்னே மாதிரி. ஓகே, 207 அப்படின்னு 204 அதான் ஆல்ரெடி போட்டுனுங்க. 204 போட்டோங்க. இருந்தாலும் கொஞ்சம் இதை நம்ம 204 போட்டோம். 207 எல்லாம் மேலே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 207 போட்டால் என்ன பைக்கு? கேடிஎம் பைக்கா? ஓகே விடுங்க. ஓகே, அதுவே நீங்கள் 208 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதுவே நீங்கள் 209 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஹைபூசா பைக் வந்துடும். அதுவே நீங்கள் 210 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே 210 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பைக் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அன்லாக் பண்ண கோல்டன் பைக்கு சீட் கோடு இது. ஓகேங்களா? ஆனால் அது ஒரு சில பேர் நீங்கள் அன்லாக் பண்ண சீட் கோடு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் 301 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த கார் வந்துடும். அந்த காரை எப்படி கலர்லாம் மாற்றணும்னா, நான் ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இது அது பேர் என்ன அது பேர்
மெக்கானிக் செட்டு மெக்கானிக் செட்டில் இருக்கும்ல, அங்கே தான் நீங்கள் போய் கலர்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். நான் காமிச்ச மாதிரி தான் அங்கே தான் மெக்கானிக் செட் இருக்கும். நீங்கள் பாடி கலர்னு மேலேயே இருக்கும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதுவே நீங்கள் 302ன்னு போட்டிங்கன்னா இந்த வேகனர் வரும். அதுவே நீங்கள் 303 ஆப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பலினோ வந்துடும். அதுவே நீங்கள் 304 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த கார் நேம் என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கார் வந்துடும். அதுவே நீங்கள் 305 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த கார் வந்துடும். அதுவே நீங்கள் தப்பாக போட்டேன் 306 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த டாட் ஜீப் வந்துடும். அதுவே நீங்கள் 307 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கார் வந்துடும். அதுவே நீங்கள் 309 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த டால் ஜீப் அந்த கோல்டன் கலரில் வந்துடும். அதுவே நீங்கள் நம்ம 309 தானே போட்டோம், ஒரு வாட்டி செக் பண்ணி போடுங்க. 309 தான் போட்டோம். அதுவே நீங்கள் 310 அப்படின்னு போட்டிங்கன்னா, நீங்கள் 310 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார் வந்துடும் ஓகேங்களா. ஓகே 311 இருக்கா தெரியலையே, இருந்தால் நம்ம 211 போட்டு பார்ப்போம். இருக்கு 311 ஓகேங்களா. அதுவே நீங்கள் 312 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த கார் வந்துடும். அதுவே நீங்கள் 313 அப்படின்னு போட்டிங்கன்னா, 312க்கே போகுது, 313 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், ஒன்றும் வராதா, சரி விடுங்க. அடுத்து நீங்கள் 211 அப்படின்னு போட்டிங்கன்னு 211 இதுங்க 211 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த இது வந்துடும். அதுவே நீங்கள் 212 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக போட்டேன்னு, ஓகே விடுங்க. 212 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் வெஹிக்கிள் ஃப்ரம் டெய்லி ரிவார்டு அது வந்துடும் ஓகேங்களா. ஓகே நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, அடுத்தது என்ன பண்ணணும், மறந்து போயிட்டேன்னு வரலையே. இப்போ நான் என்ன பண்ணேன்ட்டு, ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு சில சீட் கோடெலாம் பார்த்துக்கணும். இதுலேயே 214 இருக்கா, ஓகே விடுங்க. 314 இருக்குது ஓகேங்களா, 214 இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டோமா, 214 போட்டோம்னா நினைக்கிறேன் ஓகேங்களா. அதுவே நீங்கள் 2 ஆரம்பிக்கிறேன் பாருங்கள், 401 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்துடும் ஓகேங்களா. ஓகே இப்போ நீங்கள் வந்து 402 418 போட்டோங்க ஓகேங்களா, தெரியாமல் 418 போட்டேன். 402 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த டிராக்டர் வந்துடும். அதுவே நீங்கள் 404 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த என்ன வந்துச்சுன்னு தெரியல, இப்போ பஸ் வந்துடும் ஓகேங்களா. அதுவே நீங்கள் 405 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த என்ன வரும், சைக்கிள் வந்துடும். அதுவே நீங்கள் 407 லேக் ஆகிட்டே இருக்கிறதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுவே போகுது கைஸ் ஓகேங்களா, லேக் ஆகிட்டே இருக்குது. 407 அப்படின்னு லேகுக்கு ஒரு லீவு கொடு. ஓகே 407 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஒன்றும் வராதா. ஓகே அப்படின்னா நம்ம 40 ஓகே கைஸ், நம்ம அடுத்த சீட் கோடுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். நீங்கள் 002 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடாக ஓடுவோம் ஓகேங்களா. பார்க்குறீங்க சாணிக்கை விட ஸ்பீடாக ஓடுவோம் ஓகேங்களா. எனக்கு லேக் ஆடுறதுனால கொஞ்சம் தெரியாது ஓகேங்களா, அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு லேக் ஆடுறதுனால தெரியாது. இது வந்து லேக் எதுக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய சீட் கோடு போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா இது நிறைய சீட் கோடு போட்டால் லேக் ஆகும் ஓகேங்களா. ஓகே நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடலாம், அதனால் லேக் ஆகிட்டே இருக்கும் கைஸ் ஓகேங்களா. வெடிக்க வச்சாலும் லேக் ஆகுமான்னு தெரியலையே, சரி இதை வெடிக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஓகே இன்னும் சீட் கோட்ஸ்லாம் இருக்குது,
வேறு வழி இல்லை கைஸ். ஓகேங்களா, நம்ம இதெல்லாம் வெடித்து தான் ஆகணும். ஓகேங்களா, அந்த சீட் கோட்ஸ்லாம் நம்மளுக்கு போட டைம் இல்லை. நீங்கள் இந்த சீட் கோட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ அந்த சீட் கோட்ஸ்னு ஒன்று நான் பார்த்தேன்ல, 2.14.2லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஓகேங்களா, பார்த்துருங்க. என்னால் இதுக்கு மேலே முடியாது. ஓகேங்களா, ஏன்னா சமையல் ஆகாது. நான் ஒரே ஒரு சீட் கோடு மட்டும் போடுறேன், இன்னும் 2 சீட் கோடு மட்டும். ஓகேங்களா, அதுக்கு மேலே போட்டால் ஃபோன் லேக் ஆகிடும். ஓகேங்களா, ஃபுல்லாக லேக் ஆகி வெடிச்சிடும் போல இருக்குது. ஓகேங்களா, அதனால் 003 ஓகேங்களா, இருங்க 003 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0030ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தான் லேக் ஆகுது. ஓகேங்களா, அதனால தான் நான் வீடியோ முடிச்சுக்கலான்னேன். அதுவே நீங்கள் 003 ஓகேங்களா, 003ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் ஜம்ப். ஓகேங்களா, இப்போ ஜம்ப் பண்ணுவான் பாருங்க, எவ்வளோ ஜம்ப்புன்னு பார்த்தீங்களா. அதே நீங்கள் 001 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போலீஸ் கேஸே வராது. ஓகேங்களா, என்னது போலீஸ் கேஸ் வராது அப்படின்னா அந்த சீட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 001. ஓகேங்களா, இப்போ எனக்கு வராது. இனிமேல் க்ரைமே. ஓகேங்களா, இனிமேல் நான் எதை வேணாலும் வெடிக்க வச்சு விளையாடலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சமையல் ஆகாது. ஓகேங்களா, இந்த லேக்கோடு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இழுத்து போட்டோன்னா கண்டிப்பாக லேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, சீட் கோட்ஸ் அதிகமாக போட்டதுனால லேக் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, அதனால நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.